ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பர் ஹெல்த்தியான கொள்ளுப்பருப்பு கொள்ளு ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் யாருக்காவது கோல்டு ஃபீவர் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை செஞ்சு அவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். கோல்டு டக்குன்னு கேட்கும், குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஈவன் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு சூப்பர் ரெசிபி. வாரத்தில் ஒரு நாள் எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கொல்லை க்ளீன் பண்ணி குக்கரில் தண்ணி கொஞ்சம் நிறையவே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரசத்துக்கு இதே தண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக கல்லுப்பு, ஒரு 3-4 ட்ராப் ஆயில் எதுக்குன்னா கொள்ளு நல்லா சாஃப்டாக சீக்கிரமாக வேகிறதுக்கு. ஆயில் குக்கிங் மீடியம். இப்போ கொல்லை குக்கரில் ஒரு 8-10 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொள்ளு இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். நீங்கள் கையில் எடுத்து மேஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது மேஷ் ஆகணும். இப்போது இந்த தண்ணியை வடிச்சுக்கோங்க. இந்த தண்ணி தான் நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். தனியாக நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ கொள்ளுப்பருப்பு செய்கிறதுக்கு ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அதில் தனியா வர கொத்தமல்லி அது சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3-4 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் 1 கப் அளவுக்கு நறுக்கின வெங்காயம், ஒரு 6-7 பல்லு பூண்டு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இது எல்லாம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். வரமிளகாய் 1-2 எக்ஸ்ட்ராவே வதக்கும் போதே வச்சுக்கோங்க. ஆனால் எல்லாத்தையும் போட்டு அரைக்காதீங்க. நீங்கள் கொள்ளுப்பருப்பு போட்டு அரைச்சதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு காரம் பத்தலைன்னா அந்த எடுத்து வச்ச மிளகாயையும் போட்டுக்கலாம். முதல்ல எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் ஒரு சுற்று விட்டுட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக இதை அரைச்சிக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றிட வேண்டாம். பாருங்கள், நல்ல பேஸ்ட்டாக வந்துருச்சு. இப்போது இந்த பேஸ்ட்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பேஸ்ட் எடுத்து நம்ம அந்த கொள்ளு வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா, அதோடு சேர்த்துக்கலாம். நம்ம ரசத்துக்கு பூண்டு மல்லி அதெல்லாம் தனியாக சேர்க்க போகிறதில்ல. இந்த பேஸ்ட்டில் இருக்கிற அந்த டேஸ்ட்டே போதும். அடுத்து இப்போ நம்ம மீதி இருக்க பேஸ்ட்டோட வேக வச்ச கொல்லை சேர்த்து ஒரு சுற்று விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த மீதி இருக்க பேஸ்ட்டோட வேக வச்ச கொள்ளு போட்டிருக்கேன். ப்ளஸ் இது கூடவே ஒரு 2 இல்லைன்னா 3 சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் பச்சையாக இதோட சேர்த்து அரைக்கும் போது நீங்கள் சாப்பிடும்போது அது ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமாக இப்போ இதுக்கு கல்லுப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்து ஒரு சுற்று விட்டு எடுத்துட்டிங்கன்னா கொள்ளுப்பருப்பு ரெடி. இதை நம்ம அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். ஈவன் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட கிளறி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் என் பையனுக்கு ரெகுலராகவே வாரத்தில் ஒரு நாள் இது லஞ்ச் பாக்ஸில் ரைஸோடு போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா சாப்பிட்டு வருவாங்க. குழந்தைங்களுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சளி காய்ச்சல்லாம் அடிக்கடி வராது. இப்போ நம்ம கொள்ளு ரசம் ரெடி பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம அரைச்ச பேஸ்ட் 2 ஸ்பூன் இந்த வடிகட்டின தண்ணியோட நம்ம சேர்த்துருக்கோம். இது போக இப்போ நான் புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். ப்ளஸ் மிளகு ஜீரகம் அரைச்சி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம புளி தண்ணியை கரைச்சி அதை இந்த கொள்ளு வேக வச்ச தண்ணியோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலையே நம்ம அரைச்சி வச்ச மிளகு ஜீரகம், நறுக்கி வச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ ரசத்தை தாளிச்சிடலாம். இதுக்கு நான் அடுப்பில் ஒரு மண்சட்டி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம், நறுக்குன 2 சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து இது கூடவே நறுக்கி வச்ச தக்காளி, தேவையான உப்பு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். நல்ல தக்காளி பேஸ்ட் மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம கரைச்சி வச்ச அந்த தண்ணியையும் ஊற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ இது நல்ல நுர கட்டி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கொள்ளு ரசம் ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ நல்ல நுர கட்டிடுச்சு. இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரசம் ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா டேஸ்ட் இருக்காது, சலசலன்னு ஆன மாதிரி ஆகிடும். அவ்வளோதான். சூப்பர் டேஸ்டியான கொள்ளுப்பருப்பு கொள்ளு ரசம் தயார். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிரியா ஐடியாஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.